ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது வந்து டைமண்ட் ஷேப் மிரர் வச்சு ஒரு டிசைன் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். டைமண்ட் ஷேப் மிரர், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், ஃப்ளவர் சீக்வன்ஸ். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரே ஒரு 2 mm இல்லை 3 mm பீட் எடுத்துக்குங்க. க்ளூ, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், க்ளூ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மிரரோட பேக் சைடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து க்ளூ தடவிட்டு இதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இதில் வந்து ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாராலும் இது வந்து ஈஸியாக பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஐடியா தான். இந்த ஐடியாலே உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் நீங்கள் வந்து அது ஓனாகவே நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்கள் போடலாம். எத்தனை பேருக்கு என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது தயவு செஞ்சு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட் அண்ட் லைக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 மிரர் வந்து இது வரைக்கும் நான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வரணும். ஸோ அது உங்களுக்கு எத்தனை மிரர் வேணுமோ, உங்களுக்கு இதை விட பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த மிரர் டைமண்ட் ஷேப் மிரர் வந்து நீங்கள் கூட கூட்டிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கணும், அதெல்லாம் இதில் வந்து முக்கியம். நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த மிரர் ஒர்க்லாம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து க்ளூ தடவி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிரர்லேயே வந்து மேலே ஸ்டிச்சிங் எப்படி போடலான்னு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயும் அதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டும் இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இது ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் இதில் என்ன பண்ணணும்னு நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த வீடியோவில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட பண்ணாதவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலும் நல்ல நல்ல டிசைன்லாம் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணி போடுவேன். நீங்கள் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் வந்து நீங்கள் தர மாட்டீங்க. அந்த லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் என்னுடைய வீடியோவை அடுத்த 2 பேருக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஸ்மால் சீக்வன்ஸ் அதில் பீடு வச்சு நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து சிம்பிளாகவும் நீங்கள் வந்து இந்த டிசைனோடு போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இது வந்து மேலும் வந்து நம்ம இன்னும் க்ரியேட்டிவிட்டி அழகாக நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து இருக்கணும்னா இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நடுவில் கூட நீங்கள் க்ளூ வந்து கிளாத்லேயும் தடவிட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். மிரர்லேயும் நீங்கள் தடவிட்டு ஒர்க் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நான் வந்து மிரரில் தடவிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த க்ளூ வந்து இருக்கேன்னு நீங்கள் வந்து
கவலைப்பட தேவை. ஏன்னா இது வந்து காஞ்ச பிறகு ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு இந்த க்ளூ வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ இதோட மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடிலில் வந்து நீங்கள் இந்த கண்ணாடியை வந்து மிரரை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும், ஒட்டணும். நீங்கள் ஒரே ஒரு லேயர் மட்டும் போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸில் ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து சென்டரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஸ்லீவ்லேயும் சென்டரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நடுவில் இது ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் போல் கொடுக்கும்போது அது வந்து இன்னும் வந்து அழகாக இருக்கும். நான் டிசைன் மட்டும்தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஏன்னா என்னுடைய வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் எனக்கு அது வந்து ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். கிளாத்தில் தடவிட்டு மிரரை வந்து எப்படி ஒட்டணும் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் 2 விதமாக இதில் வந்து நான் மிரரில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கிளாத்தில் தடவி ஒட்டியிருக்கேன், டேரெக்டாக மிரரில் தடவியும் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை இதிலே வந்து கூட வந்து நீங்கள் என்ன ஃப்ளவர் சீக்வென்ஸ் பீடும் வந்து ஆட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பீடும் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்போல் பீடும் வந்து கலர் பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இதை ஹாஃப் பீடு எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்டிச்சும் பண்ணலாம், இல்லைனா க்ளூ தடவியும் வந்து நீங்கள் ஒட்டிட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சேன்னா லேட் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இதை ஒட்டிட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டும் இந்த ஒர்க் பண்ணலாம். இதுவும் வந்து ஹாஃப் பீடு நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நீங்கள் கலர் பீடு இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒயிட் கலர் பீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் கலர் ஹாஃப் பீடு அது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் இது சொல்லித்தரேன் பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்திருந்தால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.